Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு அப்படின்னா, அடுத்ததாக திமுக தங்களுக்கே உண்டான மொழி, தங்களுக்கே உண்டான மாநில பற்று, இது போன்ற விஷயங்கள், இனப்பற்று போன்ற பல விஷயங்களை முன்னிறுத்துவாங்க. தேர்தல் நேரத்துல சொல்லவே வேணாம். உமன்ஸ் ரிசர்வேஷன் வருகிறது, அது ஒட்டியே டீலிமிட்டேஷனும் வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை கொண்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். இது டோட்டலா அரசமைப்புக்கு எதிரான விஷயம். இது எப்படி இது நடக்கிறது, இது ஒருதலை பட்சமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நேரடியாக பல விஷயங்களை அடுக்குகிறார். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்க, இந்த பூச்சாண்டி ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஒரு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வரலாற்றுல ஒரு சிறப்பு மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மசோதா நிறைவேற வாய்ப்பு இருக்கும்போது நிறைவேறும். அதுல பங்களிச்சு உங்களுடைய ஃப்ரண்ட் ரன்னர் நான் தான்ப்பா அப்படின்னு இல்லாம அரசமைப்புக்கு விரோதமானதுன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேன். ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க? முதல்ல திரு அமித்ஷா அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வரும்போது என்ன பிளான் பண்ணியிருந்தாரு? சென்சஸ் நடக்கும், அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்கும், அதன் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. அப்ப ரொம்ப தெளிவா ஒரு அழகா சொன்னார். ஒரு பேச்சுக்கு அமைதி மகளிருக்கான தொகுதின்னு சொல்லிட்டேன், நீங்க சண்டைக்கு வருவீங்களா மாட்டீங்களா? ராகுல் காந்தி நிக்கிறாருங்கிறக்காவே நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சண்டைக்கு வருவீங்களா? அப்போ ஒரு ப்ராப்பரா ஒரு தொகுதி இருக்கணும். ஒரு குளத்தூர்னா திமுக இருக்குன்னா தலைவர் தான் போட்டிடுவாங்க. அங்க மகளிருக்கான தலைவர் போட்டிட முடியாம வேற தொகுதி போயிடும். அந்த மாதிரி அப்ப நாங்க ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ண வரும்ல அப்படிங்கிறனால இதான் ப்ராசஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆனது ஆகி போச்சு, முடிவு எடுத்துட்டோம். நம்ம என்ன சென்சஸ் இப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ ஆன்லைன் சென்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜூன் ஜூலை வாக்கில் அது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இட் வில் டேக் 27 வரைக்கும், 2027 வரைக்கும் அது போகும். அப்போ அது 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கொண்டு வர முடியாம போயிடலாம் அந்த விஷயத்த. அப்ப இம்ப்ளிமெண்ட் அப்ப என்ன 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே 543 எம்பில 33% பெண்கள் இருந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சபரிமலை கேஸ் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய நாரத்னா நீதியரசி அவர்கள் பெண்கள் அரசமைப்பு உருவாக்குனதுல கொடுத்த கான்ட்ரிபியூஷன் மறந்துடாதீங்க. 15 பெண்கள் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில இருந்திருக்காங்க அப்படின்னு அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப பெண்களுடைய பங்களிப்பு பண்ண, அப்ப அப்படி கனவு கண்ட பெண்களுக்கு 33% பார்லிமெண்ட்ல பெண்கள் இருப்பாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு எப்படி ஒரு வரலாற்று தருணம்னு யோசிங்க. அதை நான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒன்றை செய்யதும் நன்றை செய்யதும் இன்றை செய்யும்பாங்க. அப்ப there is no tomorrow, அது எல்லாமே இன்னைக்கு தான். அப்ப நாளைக்கு இல்ல இன்னைக்கு பண்ணுவேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா அதை பாராட்டாம சீராட்டாம வேற ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் பத்தி யாரு ஃபைனல் அத்தாரிட்டினா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். இல்லப்பா அவரை விட்டுருங்க, பயங்கரமா அத்தாரிட்டி காட்டிட்டு இருக்கு அமித்ஷா தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம். எந்த தமிழ்நாட்டுக்கு இல்ல, தென் மாநிலங்களுக்கு இல்ல, எந்த ஸ்டேட்டுக்குமே கிடையாது. நான் நேற்று வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னேன், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மக்கள் தொகை ஒரு கிரைட்டீரியா வந்துச்சு. எப்படி அப்படின்னா, மக்கள் தொகை கூட இருந்தா அங்க கூட காசு. ஏன்னா 10 வயிறுக்கு 10 சாப்பாடு, 6 வயிறுக்கு 6 சாப்பாடு. அப்போ நிறைய வயிறு இருக்குங்கனாலே நிறைய பாப்புலேஷன் அங்க ஷேர் அப்படி இருந்துச்சு. பாப்புலேஷன் அதிகத்துக்கு கம்மி பண்ணது இந்த அரசு. பாப்புலேஷன் வயசுல உள்ள ரேஷியோவை கம்மி பண்ணது இந்த அரசு. சோ நான் மக்கள் தொகை குறைச்சவங்களுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டாம், கொடுத்தது இந்த அரசு. ரொம்ப நாளா ஜெயலலிதா காலத்துல இருந்து போராடிட்டு இருந்த விஷயம். அப்ப நாங்கெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எங்களை பாராட்டாம எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பியாங்கிற கேள்வி. அப்ப மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே அதற்கான வெயிட்டேஜ் குறைச்சாரு. சமீபத்திய பினான்ஸ் கமிஷன்ல வந்திருந்தது, எவ்வளவு வளர்ச்சியை பொருளாதாரம் அந்த மாநிலத்துடைய பொருளாதாரம் கொடுக்கிறதோ அதற்கு ஏற்ப ஊக்கத்தை நம்ம ஊக்கத்தொகையா ஷேர் கூடுதலாக கொடுக்கப்பட்டு பயனடைந்திருப்பது கர்நாடகா. தமிழ்நாடு வரல, ஏன்னா பொருளாதாரம் அவ்வளவு பெரிய எக்ஸ்போர்டன்ஷியலா வளரல. பட் கர்நாடகா பெரிய growth காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாடும் வரும், ஆந்திராவும் வரும், தெலுங்கானாவும் வரும். நம்ம தென் மாவட்ட மாநிலங்கள் எல்லாமே நல்லா பெட்டராவே காமனாவே பண்ணிக்கிட்டு இருக்கு, ஜெனரலாவே பண்ணிட்டு இருக்கனால வரும். சோ அத மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப தெளிவா பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு, ஒரு சீட் கூட குறைய போறோம். இன்னைக்கு நமக்கு 39 + 1 40 இருக்குது. 543ல 40 எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. அதே ரேஷியோல தான் நாளைக்கு 800 850 900 வரும்போது இன்னைக்கு 1000 பேர் அமைங்களுடைய உட்காரக்கூடிய அளவுக்கு கெபாசிட்டி பண்ணி பார்லிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். 4 சைட்டோட நாளைக்கு வரணும். இன்னைக்கு நம்ம தெளிவா பாக்குறோம், புதுச்சேரி ஒரு மாநிலமா இருக்கு, 9 லட்சம் 10 லட்சம் கேண்டிடேட்ஸ். இந்த 9 லட்சம் 10 லட்சம் கேட்டு வில்லிவாக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர்ல பார்லிமெண்ட் தொகுதியில் மட்டுமே இருக்கிறாங்க. நீங்க அந்த ஒரு பார்லிமெண்ட் தொகுதி சரி
ஆமா சார், நான் என்ன சொல்ல கேண்டிடேட்ஸ். சாரி மன்னிக்கணும். சோ வாக்காளர் அவ்வளவு இருக்கிறாங்க, அவ்வளவு வாக்காளர் வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே சமயம் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. நீங்க வந்து எதுக்கு நீங்க அரியலூர் மாவட்டம் தனியா பிரிச்சீங்க, எதுக்கு திருப்பத்தூர் தனியா பிரிச்சீங்க, எதுக்கு புது மாவட்டம் வரும், எதுக்கு ராணிப்பேட்டை பிரிச்சீங்க, எதுக்கு மாவட்டமா பிரிக்கிறீங்க, அடுத்தது பழனியை கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க வந்து எதுக்கு வந்து பிரிக்கிறதுங்கிறது வந்து இன்னும் நிறைய கொண்டு வரக்கு. அப்ப நிறைய ரெப்ரசன்டேட்டிவ், அங்க ஒரு தனி கலெக்டர், தனி கலெக்டரேட், தனி எஸ்பி அப்படிதான் வந்து நிக்குது. அப்ப அது போல வந்து இன்னமும் நிறைய மக்கள் தொகைக்கு ஏற்ப சென்னையில வந்து பாப்புலேஷன் அவ்வளவு டென்சிட்டி, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. 8 கோடி பாப்புலேஷன் சென்னையில மட்டும் 1 கோடி. அப்ப 1 கோடியில வந்து நீங்க எப்படி இவ்வளவு சென்னையோட பரப்ப நீங்க பார்த்தா கம்மி. நீங்க பெரம்பலூர் மாவட்டத்தை விட சென்னையோட பரப்பளவு கம்மி. பெரம்பலூர் மாவட்டத்தோட 3-4 மடங்கு பாப்புலேஷன் இங்க இருக்கு. அப்ப நீங்க எப்படி அதிகமான எம்எல்ஏக்கள் வைக்கணும்ல, அப்படித்தானே பார்க்கணும். அப்ப வந்து எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு இங்க எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும், அங்க ஒரு பார்வை. இது என்ன தப்பா இருக்கும், நம்ம மாவட்டங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறோம். அது மாதிரி தான் எனக்கு அந்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ப்ரொபோஷனேட்டா தான் ரேஷியோ இருக்கும் சொல்லி பாரத பிரதமர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. பிளஸ் வந்து உள்துறை அமைச்சர் கொடுத்திருக்காரு. 3வதா பார்லிமெண்ட்ல டிபேட் நடக்க போகுது. நீங்க எல்லாம் அங்க இருக்க போறீங்க, அங்க குரல் கொடுக்க போறீங்க. எவ்வளவு மசோதாக்கள் இவர்களுக்கு அதிகார பலம் இருந்தும் எண்ணிக்கை பலம் இருந்தும் நிலைக்குழுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அது மாதிரி நாளைக்கு நீங்க அப்செக்ட் பண்ணுங்க, கரெக்ஷன்ஸ் போடுங்க, நிலைக்குழுக்கு போகட்டும், திரும்பி அங்கேயும் வந்து உங்களை ரெப்ரசன்ட் இருப்பாங்க, எல்லாம் பேசி வச்சுட்டு வரட்டும். அப்ப வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸே அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. பிசாசு பேய் பூச்சாண்டி நீங்க கொடுத்த மாதிரி இப்படியே சொல்லிட்டு என்ன அர்த்தம்? இப்படிதானே சிஏஏக்கு சொன்னீங்க, சிஏ அமெண்ட்மெண்ட் வந்துருச்சுல, இன்னும் எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இன்னும் சொல்ல போனா பங்களாதேஷ் லட்சக்கணக்கான உள்ள வந்துட்டாங்க. இந்திய முஸ்லீம்கள் ஒருத்தர் வெளியே போல, லட்சக்கணக்கான பங்களாதேசிகள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப சிஏல என்ன நடந்திருக்கு, நீங்க என்ன சொன்னீங்க? ஆக்சுவலா சிஏல இங்க இருக்கக்கூடியவருக்கு வந்து மண்ணடி பாய்க்கு வந்து சிட்டிசன்ஷிப் போயிருங்களா? பண்ணீங்க எப்படி போகும்? 3 வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்ணன் ராகுல் காந்தில இருந்து தளபதி ஸ்டாலின் வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், ஏப்பா இந்த ஒரு பாய் வந்து இங்க இருந்தாருப்பா, அவரை நீங்க பாகிஸ்தான் அனுப்பிட்டீங்க, நீங்க பங்களாதேஷ் அனுப்பிட்டீங்க, ஒரு பாய் யாரோ ஒருத்தர் காட்டணும். அப்ப இது வந்து இது உண்மையா? இது அப்ப அது போல டீலிமிட்டேஷன்ல எல்லா தரவுகளும் சொல்லுது. எவ்வளவு 4-5 தேதி வச்சிருக்காங்க, என்ன அடிப்படையில் பண்ண போறோம், அது நமக்கு மெட்டீரியலைஸ் ஆக வரும்போது தெரியும். அவர்கள் கொடுத்த ஒன்லைன் என்ன? ஒருத்தர் கூட நாங்க யூபியோ தமிழ்நாடோ கர்நாடகாவோ ஆந்திராவோ நாங்க வந்து ப்ரொபோஷனல் ரேஷியோல ஒண்ணு கூட மாத்த மாட்டோம், அதுல கரெக்டா இருப்போம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உத்தரவாதம் வேணும்? அது போல நாளைக்கு எல்லாமே வெளிப்படை நடக்கும் போது எல்லாமே மீறி பண்ணிட்டாங்க சார், கோர்ட்டுக்கு போக முடியும்ல? மீறிய பண்ண கோர்ட்டு. அப்ப எல்லா டெமோக்ராட்டிக்கல் ஆப்ஷன்ஸும் ஓப்பனா இருக்கும் போது பண்ணவே கூடாதுங்கிறது என்ன கணக்கு? அப்ப நம்ம நாடு வளரவே கூடாதுன்னு நினைக்கிறோமா? இதான கேள்வி வருது. டீலிமிட்டேஷன் டிஎம்கே அப்படின்லாம் வரும்போது, அந்த இண்டி பிளாக்கோட எது வரும்போது, இங்க தமிழ்நாட்டோட எதுவும் வந்து பல ட்ரெமர்ஸை டெல்லியில இருக்கக்கூடிய இண்டி பிளாக் வரைக்கும் டோட்டலா ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பா காங்கிரஸ் கட்சியில இன்னும் அந்த உரசல் திமுகவுடன் இருக்கிறதோ அப்படின்ற கேள்வி. பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் விஜய் பிரச்சாரத்துக்கு எப்படி வரலன்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்களோ, வந்துட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் கொடுக்காம இல்ல, பட் இப்போ கிடைக்குது, அதெல்லாம் ஓப்பனா வருதுன்னு பாக்குறோம். மறுபக்கத்தில் பார்க்குறோம், ராகுல் காந்தி எங்கன்னே தெரியல. அவர் வந்து கடைசியா ஊட்டிக்கு வந்தாரு, அதுவும் வந்து ஊட்டியில ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பங்கேற்று போனாரு, இப்போ வரைக்கும் வரல. கடைசியா அவர் வந்தது லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்கு, அதுக்கு முன்னாடி வந்தது 21 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஆனா இந்த முறை தேர்தலா வந்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்தது. இம்முறை தேர்தல் பிரச்சாரத்துக்கும் வரல, இனிமேலும் வருவாரான்ற கேள்வி இருக்கு. மறுபக்கத்துல பிரவீன் சக்கரவர்த்தி வந்து சொல்கிறார், மேலிடம் யாரெல்லாம் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் போய் விஜயை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். விஜயும் வந்து சொல்கிறார், உண்மையான காங்கிரஸ்காரர்கள் எங்களோட தான் இருக்கிறார்கள், சில கோடிகளுடன் மற்றவர்கள் போயிருக்கிறார், தமிழக காங்கிரஸ் திமுகவுடன் இருக்கிறது அப்படின்றார். இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணா இன்னும் அதிருப்தி தானே? அதுல எந்த குழப்பமும் இல்ல. இது மட்டும் இல்ல, திரு மாணிக் தாக்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த நேர்காணல ரொம்ப தெளிவா சொல்றாரு. மாநில தலைமை வந்து எங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கல, எங்களுக்கு வந்து வருத்தம் இருந்தது, சிட்டிங் எம்எல்ஏ கூட தொகுதியை கூட திரும்ப வாங்க முடியல, இந்த 3 சீட்டுக்கு இவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டியதில்லை, ஆனா அகில இந்திய தலைவர் சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ராகுல் காந்தியோட விருப்பம் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமான வார்த்தையில கவனமான வார்த்தையில திரு மாணிக் தாக்கர் சொல்றாரு. அகில இந்திய தலைவர் சொன்னாரு, நான் எங்கள்கிட்ட வேற வழி இல்லை, நாங்க தலைவர் சொன்னா கேட்டுங்கிற இடத்து போயிட்டோம். ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா இதை விரும்பினாருங்கிற சொல்றாரு. இது வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எகென்ஸ்டா தான் இருக்குங்கிறதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு மேலூர்ல நேத்து மேலூர்ல வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்த மாவட்டத்தில் உட்பட 2 பேர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்ட்டாங்க. 2 பேர் கேண்டிடேட் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இங்க விட்டுட்டு காஞ்சிபுரத்துல இருந்து திரு விஸ்வநாதனை வந்து முன்னாள் எம்பியா இருந்தவரை கொண்டு மேலூர்ல அனுப்புறாங்க. என்ன காரணம்னா, அவர் திரு சிதம்பரத்தோடைய ஆதரவாளர். சிதம்பரம் இருக்கார், அவர் தான் அந்த கூட்டணியவே அமைச்சவர். அப்ப அவருக்கு வந்து இந்த சீட்டை வந்து அமைக்கலாம் முடிச்சு கொடுத்தல, அப்ப அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணல, அப்ப சிதம்பரத்துக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க முடியாது, அப்ப அவருடைய ஆதரவாளருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க. அப்ப வந்து இங்க இருந்து விஸ்வநாதன் போய் அங்க மேலூர்ல நிக்கிறார். லோக்கல்லே 2 பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்து கடுப்பாயி வந்து நாங்க காங்கிரஸ் கட்சியில விலகுறோம்னு விலகி தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி நாங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம், மேலூர் சட்டமன்ற தொகுதியில நாங்க அதிமுக ஆதரவா செயல்படும் சொல்லி சொல்றாங்க காங்கிரஸ்காரங்க. இதுதான் அவங்களுடைய உணர்வா இருக்கு. தென்காசியில ஒரு நாடார் ஒரு தலைவர் ஒருத்தர், அவர் ரொம்ப சீனியர்,
அவருக்கு சீட் இல்லைன்ட்டாங்க. இப்படி மாத்தி 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 எல்லா ஊர்லயும் அவங்களுக்கே இருந்த ஒரு சிட்டிங் சீட் கிடைக்கல. சோ பயங்கரமா அது இருக்காங்க. திரு பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப தெளிவா கடைசியா ஒரு கேள்வி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டில் இன்னைக்கு வச்சிருக்காங்க. தொண்டர்கள் வந்து அமிக்கபிளா செயல்படுவாங்களா? அவர் கமிட்டே பண்ணிக்கலையே கடைசி வரைக்கும். ரொம்ப தெளிவா இது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் தான், இதை தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க, அவங்களுக்கான எண்ணிக்கை வந்து நிறைவடைகிற வரைக்கும் அவங்க வந்து செயல்படாங்க எதிர்பார்க்க முடியாது. கிளியர் பாயிண்ட் என்னன்னா, நாங்க வந்து அவங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறோம். நான் ஏற்கனவே திரு மாணிக் தாக்கூர் அதை கேட்கும்போது சொன்னேன், உங்களுக்கு வந்து இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வச்சா ராஜகண்ணப்பனோ ஐப்பரிசாமியோ நேருவோ மற்ற தலைவர்களோ வந்து எப்படி உங்களுக்கு எலெக்ஷன்ல நீங்க மூர்த்திக்கு எதிராக அவ்வளவு சண்டை போட்டிருக்கீங்க, அவர் உங்களுக்கு எதிராக அவ்வளவு சண்டை போட்டிருக்காரு, அது வந்து ஒரு ஒரு பதில் தெரியாத ஒரு கேள்விதான். ஸோ கீழே கிரவுண்ட்ல வந்து அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுல வந்து குழப்பம் இல்லை. ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட், இன்னைக்கு புதுச்சேரி அண்ட் அஸ்ஸாம்ல அண்ட் கேரளா மூணுமே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதனால இனிமே வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு தான். இவ்வளவு அவுட்கிரை வந்துட்டதுனால வருவார். நான் அறிந்த அவர் வர்ற திட்டத்துல இல்ல. புதுச்சேரிக்கு வந்தாரு, கேரளா வந்தாரு, அப்பயே நாங்க சொன்னோம், ரொம்ப முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வரமாட்டார் அப்படின்னு. வர்ற திட்டத்துல அவர் இல்ல. ஆனா நான் இப்ப கேள்விப்படுறது வந்து இவ்வளவு பெரிய அவுட்கிரை வந்துருச்சு, வரலன்னா வந்து வெளியில அப்பட்டமா தெரிஞ்சிடும், இது வந்து தெரிஞ்சிருச்சு. அப்கோர்ஸ் அது வந்து கீழல் தெரிஞ்ச முடியுமா, சத்தமும் வந்து கேட்டுரும். அப்படிங்கிறனால ஒரு தடவை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த 21ஆம் தேதிக்குள்ள ஒரு தடவை வர ட்ரை நினைக்கிறேன். அதுமே பிரஷர் வந்தா. பட் அவருடைய விருப்பம் இங்க இல்ல, அவர் மனசை விட்டுட்டாருங்கிற கம்முடா பாக்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேட்டியோ மாணிக் தாக்கூருடைய பேட்டியோ இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக போயிருச்சு அப்படின்னு. விஜய் அவர்கள் சொன்னதுல வந்து நிறைய உண்மைகள் இருக்கு. ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க எங்க கூட இருக்கிறாங்க. அவர் வந்து இன்னொரு வார்த்தையை பயங்கரமா பயன்படுத்துறாரு, பல கோடிகளை கொடுத்து மாநில தலைமையை திமுக வாங்கிருச்சு. இவ்வளவு தெளிவா வார்த்தையை பயன்படுத்துறாரு. திருநெல்வேலியில கோடிகளை கொடுத்து மாநில தலைமையை வாங்கிருச்சு. ஆனா உண்மையான காங்கிரஸ்காரங்க என்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்ற. அப்ப வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நான் என்டார்ஸ்மெண்டோட தான் நான் போனேன், நான் தனியா போல, கூடவே ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் வேற இருந்தார், நான் அவர் பேரை சொல்ல, அவர் வேற இருந்தார். சோ வந்து இது நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் போயிட்டேங்கிறது, நான் வந்து அதுதான் போனேன் அப்படிங்கிறது. கீழே வந்து எங்களுடைய மனநிறைவு இல்லைங்கிறது தெளிவா பதிவு பண்ணிட்டாங்க. அதை வந்து செல்வி ஜோதிமணி உட்பட எல்லாருமே பதிவு பண்ணிட்டாங்க, we are not happy with what is given அப்படின்னு. அப்ப இந்த அதிருப்தி திமுக காங்கிரஸ்குள்ள இருக்குதான்னு 100% இருக்குது. அது பிரதிபலிக்குமான 100% பிரதிபலிக்கும். வருவாரா, அவர் வருவாரா, இவர் வருவாரா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். அவரோட சேர்ந்து இவரும் வருவாரா, அவரோடு இவரும் வருவாரா, கிம் ஜாங் உன்ல இருந்து எல்லாரும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். இந்த தேர்தல் பிரச்சாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்புடன் இருக்கிறது. நாமும் அந்த பரபரப்புகளை முந்தி கொடுத்து வருகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.